வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸோட உறவு நல்லா இருக்கு. ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் எடுபடாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறத அழுத்தம் திருத்தமாக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியை யாரும் கண்டுக்கல. பிரவீன் சக்கரவர்த்தி அதை ட்வீட் பண்ணி அதை தந்தி பேப்பர்ல மறுநாள் காலையில பேஜ் 1 நியூஸா வந்த பிறகுதான் அது பெரிய பிரச்சனை ஆகிறது. மறுநாள் சிதம்பரம் அவர்கள் போய் முதலமைச்சரை சந்திச்சு, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் உங்களோட இருக்குதுங்கிறார். திமுகவுக்கும் காங்கிரஸ் வேணும் தான். காங்கிரஸ் வெளியில போயிட்டாங்கன்னா திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய செட்பேக். அது தெரிஞ்சுதான் முதலமைச்சர் காங்கிரஸ் மீதான விமர்சனங்களை தவிர்த்து கொண்டு வருகிறார். அதுவும் இல்லாம மினிஸ்ட்ரியில உள்ள ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் பேசுறாங்க. அது திமுகவுக்கு எப்பவுமே பழக்கம். தளபதி அவர்கள் பேசியதெல்லாம் ரொம்ப தவறுங்க. கூட்டணி கட்சிக்காரங்களா அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுதானே இத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க. ஒருவேளை கூட்டணியை முடிச்சுட்டு விஜய் கூட போயிட்டாங்க சார், ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்துருச்சு, அந்த ரிசல்ட்டுக்கான பொறுப்பை யார் சார் ஏத்துப்பாங்க? இப்போ காங்கிரஸ் திமுக விட்டு விலகணும்னா முடிவு யார் எடுக்கணும்? ஹைகமாண்ட். அந்த முடிவு அவங்க எடுத்துட்டாங்கன்னா தோல்விக்கான பொறுப்பையும் அவங்க தான் எடுத்துக்கணும். ஃபைனல் டீல் MK ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார். அதுவும் இவங்க யாரும் இங்க முடிவு பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாதுங்க. அது நிச்சயமா முடியாது சரி. அது காங்கிரஸோட ஸ்ட்ரக்சர்ல அது பண்ண முடியாது. அதிக சீட்டுக்காக தான் காங்கிரஸ் இப்படிப்பட்ட முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதிக சீட்டு காங்கிரஸ் அடிப்படையில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய பார்கெனிங் சிப்பை யூஸ் பண்ணலாம்னு அவங்க நினைச்சாங்க. ஓகே. அது டிஎம்கே அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. ஏர்லி இந்த டே கண்டுபிடிச்சிட்டாங்க. டிஎம்டிகே எனக்கு தெரிஞ்சவங்க ஏடிஎம்கேக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரெண்டு விஷயம். ஒன்று ஏடிஎம்கேல ஒரு 2 சீட் அதிகமாக கொடுக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் இருக்கிற இடத்துக்கு அவங்க வர விரும்பல. இப்போ விஜய் பிரபாகரன் ஜனவரி 9 விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, காங்கிரஸ் போகாதீங்க. இதுதான் பேக்ரவுண்ட். ஓகே. ஸோ அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரில் இருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நேற்றைக்கு புதிதாக நியமனமான மாவட்ட தலைவர்கள் கூட இந்திரா பவனில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங், வெளியே ப்ரெஸ் மீட் ஷோடங்கர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் ஆயிடுச்சு நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு போட்டு, இன்னமும் திமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு குழுவையும் நீங்கள் போடலை அப்படிங்கிறத வருத்தமாக தான் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. நேற்றைக்கு இரவே பிப்ரவரி 22 கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படும்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு அப்படின்னு திமுக தலைமையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஒன்று வெளியே வந்துச்சு. இன்னைக்கு சிஎம் காலையில் ஒரு மீடியா நிகழ்ச்சி, அங்கு ஒரு வெளிப்படையாக பேசியிருக்காரு. குறிப்பாக ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராது, இருந்தாலும் நாங்கள் கூட்டணியாக நாங்கள் இன்டாக்டாக தான் இருக்கிறோம், இந்த ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாதுங்கிற டோனில் சிஎம் பேசியிருக்காங்க. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஆட்சியில் பங்கு இல்லை, அவ்வளோதான். அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் சிஎம் பேசல. பட் தெளிவாக சாமானியருக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆட்சியில் பங்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸோட உறவு நல்லா இருக்கு. ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், அவருக்கு நான் சகோதரர். ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி நாங்க 2 பேரும் இருக்கிறோம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் எடுபடாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறத அழுத்தம் திருத்தமாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் ஏன் மீடியாவில் சொல்லணும்னு யாராவது கேட்டாங்கன்னா,
காங்கிரஸும் இந்த டிமாண்டை மீடியாவில் தான் கேட்டாங்க. முதலமைச்சரும் மீடியா மூலமாக இந்த டிமாண்டை சொல்லியிருக்கிறார். மீடியா மூலமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு மீடியா மூலமாக முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். இதற்கு மேலும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை பற்றி பேசினாங்கன்னா கூட்டணியில் தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தான் உருவாகும். இது இதில் நீங்கள் நோட் பண்ண பாயிண்ட் இது காங்கிரஸ் திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன், நாங்கள் அதிமுக கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னன்னா பிஜேபிக்கும் தெரியுது ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கோஷத்தோடு நாம் தேர்தலுக்கு போனோம்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது. திமுகவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் இங்கே இருக்குது. இது யாரும் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை காங்கிரஸை டீமீன் பண்ணுறதெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எது சரி எது தவறுங்கிறது மட்டும்தான். தமிழ்நாட்டில் காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவே கிடையாது. 1980ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை விட திமுக 2 இடங்களில் குறைவாக நிற்கிறாங்க. காங்கிரஸ் 114 நினைக்கிறேன், திமுக 112. படுதோல்வி கிடைக்கிறது 2 பேருக்குமே. எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். அவ்வளவுதான். இங்கே ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அவ்வளவுதான். 2006 மைனாரிட்டி ஆட்சி அப்பயுமே 2006ல் கொடுக்கலங்கிறத விட இவங்க கேட்கலங்கிறது தான் உண்மை. காங்கிரஸ் கேட்கலையா சார்? நிச்சயமா கேட்கல. எப்படி கேட்பாங்க? எப்பவுமே தாமரை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கும், ரூத்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் பின்னோக்கி போவோமே, 2004ல் காங்கிரஸுக்கு திமுகவினுடைய உதவி பெரிதும் தேவைப்பட்டது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த 15-17 எம்பிஸ், அந்த எம்பிஸை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்தணும். UPA 1 உடைய ஆர்கிடெக்ட் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவங்க இல்லைன்னா UPA 1 வந்திருக்காது. ஸோ அவங்க 7 அமைச்சரவை கேட்குறாங்க, 7ம் கொடுக்கப்படுகிறது. எல்லாமே ஹெவி வெயிட் போர்ட்ஃபோலியோஸ். ரோட் டிரான்ஸ்போர்ட், ஷிப்பிங், டெலிகம்யூனிகேஷன்ஸ், அப்புறம் வேற என்னென்ன ஃபினான்ஸ், MOS தான், அது வேற என்ன கேட்குறீங்களோ எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. போர்ட்ஃபோலியோஸ் எங்களுக்கு நாங்கள் சொன்ன போர்ட்ஃபோலியோஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு திமுக பிரச்சனை பண்ணி பதவி ஏற்ற பிறகு ஆஃபீஸ் அசியூம் பண்ணல, மந்திரிகள் போய் கையெழுத்து போட மாட்டேன்னு கருணாநிதி அவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. 2004 இது நடக்குது. திமுகவினுடைய உறுப்பினர்கள் இல்லைன்னா காங்கிரஸில் ஆட்சி இருக்க முடியாது. 5 வருஷம் 2009 திமுகவினுடைய சப்போர்ட் வேணும். ஆனால் திமுக சப்போர்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 2004ல் 144 MP தான் இருந்தாங்க. இப்போ 2009ல் 206 MPs காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் உட்காந்து தைரியமாக கருணாநிதியை ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். என்னது, டெக்ஸ்டைல்ஸ் கொடுக்குறோம், ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்லை, ஷிப்பிங் இல்லை, நெகோசியேஷன்ஸில் இப்படி தான் பேசுகிறாங்க காங்கிரஸ். ஏன்னா உங்கள் தயவு ரொம்ப பெருசாக தேவையில்லை. அன்றைக்கி நீங்கள் பொசிஷனில் இருந்ததுனால தானே எங்களை ரேக் பண்ணீங்க, இன்றைக்கி நாங்கள் ரேக் பண்ணுறோம். இவ்வளவுதான் பாலிட்டிக்ஸு, இவ்வளவுதான். அன்னைக்கு அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, 2011ல் திமுக கிட்ட 63 சீட்டு வாங்கினாங்க. 2 பேருக்குமே ஒன்றும் இல்லாமல் போச்சு, அது வேற விஷயம். பட் பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்கும், அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக தான் பாலிடிக்ஸ் இருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவங்க கொஞ்சம் இறங்கி தான் போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு திமுக வேணான்ட்டா நீங்கள் போயிடலாம், ஓகே. ஆனால் அப்படிதான் சிச்சுவேஷன் இருக்கா? அப்படிதான் இருக்கா சிச்சுவேஷன்? தமிழ்நாட்டுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கலங்கிறதுக்காக நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வந்தால் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி டார்கெட் செய்யப்படுகிறார். ராகுல் காந்தியை பேச விட மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தி பேசினாலே அங்கே பிரச்சனை வருது. அவர் பேச எழுந்தாலே 100 இன்டரப்ட் பண்ணுறாங்க. அப்போல்லாம் யார் உங்களுக்கு கூட நிற்கிறாங்க? காங்கிரஸ் எம்பிகள் மட்டும் நிற்கிறாங்களா, இல்லை திமுக சமாஜ்வாதி கட்சி போன்ற எம்பிகள் கூட நிற்கிறாங்களா? நிற்கிறாங்கல்ல. யார் உங்களோட நிற்கலை? திரிணாமுல் காங்கிரஸ் நிற்கலை. ஏன்? அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பாசி ஆட்டிடியூட் அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, அவங்க உங்களை கூட்டணியில கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் ஓம் பிர்லா இம்பீச்மெண்ட்டுக்கு போறாங்க, அதாவது பதவி நீக்கம்கான தீர்மானத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நாங்க கையெழுத்து போட மாட்டோம், நீங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க, லெட்டர் கொடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வெயிட் பண்ணலாங்கிறாங்க.
ஆனா திமுக கேட்ட உடனே கையெழுத்து போடுது, TR சமாஜ்வாதி பார்ட்டி கேட்ட உடனே கையெழுத்து போடுறாங்க. அப்ப நீங்க யாரை அரவணைக்கணும் யாரை பகச்சிக்கணுங்கிறது நீங்க தானே முடிவு பண்ணணும். ஓகே. என்கிட்ட 2-3 காங்கிரஸ் தலைவர்கள் காலையில இருந்து பேசினாங்க. சார் என்ன சார் இது, அங்க அவ்வளோ பெரிய கிரைசிஸ் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல, ராகுல் காந்தியோட ஸ்பீச்சை பத்தி பேசாம இங்க உட்காந்து எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் எம்எல்ஏஸ். ஏன்னா திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பெரிய இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. மாணிக் தாக்கூர் சொன்னதுல கூட நான் வந்து பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி பார்க்கல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 2006 நாம வந்து விட்டுட்டோம், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை கூட நான் ஒன்றும் அது வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசமா நான் எடுத்துக்கல. அதாவது கூட்டணி ஆட்சியா மக்கள் ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சியின் ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஓகே. காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு கூட்டணி மத்தியில மற்ற கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னா உங்களால இனிமே தனியா ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சதுனால நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்ணி அந்த கோலிஷன் கவர்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க. திராவிட கட்சிகளுக்கு அந்த சிச்சுவேஷன் நாளைக்கு வந்தா அவங்களும் கொடுப்பாங்க. ஓகே. நாளைக்கு சிச்சுவேஷன் இல்லாத போது நீங்க கேட்டீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். அதாவது யூபி காங்கிரஸ்க்கு ஒரு எப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சோ அதே மாதிரி 26 திமுகவுக்கு வந்துச்சுன்னா நான் அப்படி சொல்ல இல்ல, நான் அப்படி நான் இல்ல திமுக மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் அதேதான் அது நிலைமை தான். நீங்க பிஜேபி என்ன சொல்றாங்க, ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இப்ப பேசக்கூடாது, தேர்தலுக்கு பிறகு பேசணும். காங்கிரஸ் கூட தேர்தலுக்கு பிறகோ இல்ல இன்டர்னல் மீட்டிங்ல பேசி இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா மீடியால பேசுறதுதான் பிரச்சனையா சார்? நிச்சயமா பிரச்சனை. கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுக்குறாருங்க. அந்த பேட்டியை யாரும் கண்டுக்கல, ஏஎன்ஐ கூட பெருசா கண்டுக்கல. சரி. பிரவீன் சக்கரவர்த்தி அதை ட்வீட் பண்ணி அதை வந்து தந்தி பேப்பர்ல மறுநாள் காலையில வர வச்சாங்கிறது என்னுடைய தகவல். எஸ், பேஜ் 1 நியூஸா அது வந்து பேஜ் 1 நியூஸா அது வந்தது. எஸ். அப்போ பேஜ் 1 நியூஸா வந்த பிறகுதான் அது பெரிய பிரச்சனை ஆகிறது. மறுநாள் சிதம்பரம் அவர்கள் போய் முதலமைச்சரை சந்திச்சு இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் உங்களோட இருக்குதுங்கிறாரு. ஓகே. இப்ப இந்த சிஎம் உடைய பேச்சை நான் எப்படி பாக்குறேன்னா, கனிமொழி அவர்கள்கிட்ட ராகுல் காந்தி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. என்ன அஷூரன்ஸ் சார் கொடுத்திருக்காரு? அலையன்ஸ்ல நாங்க இருக்கோம், இல்லைன்னா சிஎம் இன்னைக்கு அலையன்ஸ்ல காங்கிரஸ் இருக்காங்கன்னு பேச மாட்டார். ஓகே. அந்த மாதிரி பேசக்கூடிய நபர் அல்ல சார். கனிமொழி இன்னொன்னு பாருங்க, நீங்க காங்கிரஸ் தலைவர்களுடைய பேச்சில் கூட பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்புக்கு பிறகு நேற்று செல்வ பெருந்தகையோ இல்லை திரு கிரீஷ் சோடங்கரோ 2 பேருமே பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட திமுக கிட்ட ப்ளீட் பண்றாங்க, சீக்கிரம் கமிட்டி போடுங்க. ஆனா டிஎம்கேவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நேற்று நைட்டு கமிட்டி போட்டாச்சு. அந்த கமிட்டி போட்டதுல தான் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இவ்வளவு வேலை இருக்கு, நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களை மாதிரி நாங்க வந்து கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தலைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க. அதாவது மார்ச் 8 மாநாடு இருக்கு, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு 4 பூத் கமிட்டி மாநாடு இருக்கு, அதுல எஸ்ஐஆர் process இருக்கு, இன்டரிம் பட்ஜெட் இருக்குது, இதெல்லாம் நாங்க கவனம் செலுத்தணும், எங்களுக்கு இது பண்ணுங்க, எங்களை வந்து கொஞ்சம் விடுங்க, 22ஆம் தேதி மேல ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டியது, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே காங்கிரஸ் ஐசோலேட் பண்றாங்க. எஸ், இன்னைக்கு சிபிஎம் எல்லாமே டிசிகேல இருந்து எல்லாருமே ஐசோலேட் பண்றாங்க. காங்கிரஸ் இங்க தான் புரிஞ்சுக்கணும். ஓகே. நீங்க வந்து நாளைக்கு வந்து நீங்க ஜெயிக்கிற ஒரு 20 பேருடைய ஆதரவு இருந்தால்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியும்னு நிலைமை வந்துச்சுன்னா அவங்க கூப்பிட போறாங்க சார் உங்களை. நீங்க போவே வேணாம் சார், சத்தியமூர்த்தி பவனுக்கு போன் வரும் சார், வாங்க. நெசசிட்டி தாங்க. அந்த நிர்பந்தம் நாளைக்கு வந்துச்சுன்னா யார் வேணாலும் பண்ணுவாங்க. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, நிர்பந்தம் வரணும். காங்கிரஸுக்கு எப்ப நிர்பந்தம் வந்தது? 2004 தானே வந்தது. சார், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிறது ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட பிம்பம், மற்ற ஸ்டேட்டையெல்லாம் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி நாங்களே கொடுத்துருக்கோம், ஸோ தமிழ்நாடு மட்டும் ஏன் தயங்குது, கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. அது எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. கூட்டணி ஆட்சி அமைக்கிறோன்னு சொல்லி போன ஒரே ஒரு தேர்தலில் 2 கட்சியும் தோக்குது. அப்புறம் எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் அரைவாகிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சார், ரெண்டாவது மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறாரே சார்.
இல்லை அதை தான் கேட்குறேன். அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல, எந்த தரவுகளை வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. இதே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களுக்கு நீங்கள் பிரதமர் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் ஜெயிச்சு விட்டீர்கள்னு சொன்னாங்க. ஜெயிச்சிட்டாங்களா காங்கிரஸ்? கேட்குறேன், எந்த அடிப்படையில் பேசுகிறாருன்னு கேட்குறேன். அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. ஓகே, இப்போ பி சிதம்பரம் கேட்குறாரா? இல்லை, பி சிதம்பரத்துக்கு இல்லாத புரிதல் இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40-50 வருடம் அரசியல் அவர் இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில நீங்கள் குறிப்பிட்ட நபர் அல்லாமல் எவ்வளவோ சீனியர் லீடர்ஸ் வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாங்க. நான் அவங்க பேரை ஒவ்வொருத்தர் பேரா சொல்ல முடியும். அவங்க எல்லாம் யாராவது கூட்டணி ஆட்சி கேட்குறாங்களா? கேட்டா சொல்லுவாங்க, இல்லை அவங்கெல்லாம் டிஎம்கே கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக பொசிஷன் என்னன்னா தாமரை, இங்கே வந்து இப்போ காங்கிரஸ்க்கு கிடைக்கின்ற ஓட்ஸ் எல்லாமே வந்து ராகுல் காந்தி என்கின்ற தனி மனிதருக்காக, தனி இண்டிவிஜுவலுக்காக கிடைக்கின்ற ஓட்ஸ். காங்கிரஸோட ஓட்ஸ் எல்லாம் இவங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி போய் இவங்க ஓட்டெல்லாம் மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. 22% 1989 இருந்தது, இன்னைக்கு 4% ஆனதுக்கு காரணம் யாரு? காங்கிரஸுடைய முடிவு தான். காங்கிரஸுடைய முடிவுகள் மட்டும் இல்லை, இப்போ 18 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க கட்சிக்காக செய்தது என்னங்கிற கேள்வி நான் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பார்வையிலிருந்து வைக்கிறேன். என்ன பண்ணாங்க 18 பேர்? அசம்பிளி நடக்கும்போது சிஎம் புகழ்ந்து பேசினாங்க. இன்னொரு விஷயம், ஆமாம் தளபதின்னு தான் பேசுவாங்க. திமுக காரங்களே, திமுக எம்எல்ஏஸே முதலமைச்சர்னு பேசுவாங்க. நான் அசம்பிளி கவர் பண்ணுறவங்க, நீங்கள் போய் எடுத்து ரெக்கார்ட்ஸை பாருங்கள். நான் என் கற்பனையிலேருந்துலாம் பேசலை. எல்லாருமே தளபதின்னு தான் பேசுவாங்க முதலமைச்சர். திமுக இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 4.25 வருஷம் நீங்க வந்து திமுக ஆட்சியை புகழ் பாடிட்டு கடைசி 2 மாசத்துல வந்து எங்களை மதிக்கலைன்னா அதை முதல்ல இருந்தே நீங்க சொல்லியிருக்கணும்ல. அதை ஹைகமாண்டுக்கு கொண்டு போய் ராகுல் காந்தி அவர்கள் 2 முறை 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, வரும்போது இல்லை எங்க கட்சிக்காரங்களை மதிங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு செல்வப்பிரந்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். கூட்டணியில் சிக்கல் ஏற்படும் என சிலர் நினைக்கிறார்கள். பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் சிக்கல் ஏற்படுத்துவர்கள் அப்படிதான் சொல்லுவார்கள். பிரவீன் சக்கரவர்த்தியை மறைமுகமாக சமீப காலமாக ரொம்ப அட்டாக் பண்ணுறாரே சார். இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி பற்றி இண்டிவிஜுவலாக யாரும் பேசலை. அவர் பேசுகிறதுனால தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இதில் இன்னொன்று தாமரை, அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸில் என்ன ஸ்டேக் இருக்குங்கிற கேள்வியும் இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன ஸ்டேக் இருக்குது நான் இப்போ சொல்கிறேன். சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு. ஆமாம், பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன வாரம் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் 2 முறை, ஒரு முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸில் கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அவர், கோபண்ணா போன்றவர்கள்லாம் என்சைக்ளோபீடியா. அவங்கெல்லாம் கட்சிக்காக, அந்த ஐடியாலஜிக்காக காலமெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க. மூப்பனார் அவர்கள் பிரிஞ்சு போன போது மட்டும்தான் போனாங்க. திரு வாசன் அவர்கள் போகும்போது நிறைய பேர் காங்கிரஸை விட்டு போகலை. அப்போ ஏன் போகலைன்னா அவங்களுக்குலாம் அந்த ஐடியாலஜி இருந்ததுனால அவங்க போகலை. ஸோ அவங்களையும் ஃபேக்டரின் பண்ணல. அவங்களும் காங்கிரஸ்காரங்க தானே. ஆமாம், அவங்க மட்டும் நான் வேறு கிரகத்தில் இருந்தால் வந்தாங்க. அவங்களுக்கு இங்கே பிரச்சனைங்கிறது வந்து இப்போ எல்லாரும் பேசுறது ஒரே விஷயம் தான். காங்கிரஸ் போனோம்னா போகட்டும், அவ்வளவுதான். அந்த முடிவுக்கு திமுக வந்துட்டாங்களா? காங்கிரஸில் இருக்கிறவங்களே பேசுறது என்னன்னா, வெளில வர்றதா இருந்தால் வந்துடணும். இந்த மாதிரி உட்காந்து டிஎம்கே வந்து நீடில் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அப்படிங்கிற கருத்தும் காங்கிரஸ்குள்ளார இருக்கு. ஏதாவது ஒன்று முடிவெடுங்க சார், இது நியாயம் கிடையாது சார். நான் ஒரு ஹைப்போதட்டிக்கலா இந்த கேள்வியை நான் வந்து எப்படி அணுகிறது எனக்கு தெரியல சார். ஒருவேளை திமுக கூட்டணி விட்டு சீட் ஷேரிங், கூட்டணியில தான் இருக்காங்க, சீட் ஷேரிங் காரணமாக கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு? காங்கிரஸ் வெளியே வராங்க, விஜய் கூட போறாங்க. வரமாட்டாங்க, இல்லை போக முடியாது, அவ்வளவுதான். இல்லை அந்த ஆப்ஷன் காங்கிரஸுக்கு எப்போ வரும்னா, இல்லை எங்களுக்கு பிஜேபி நாங்கள் எதிர்க்கவே வேணாம் பார்லிமெண்ட்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த ஆப்ஷனுக்கு அவங்க போகலாம். அது வரைக்கும் போகவே முடியாது சார். ஒருவேளை கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வராங்க, விஜய் கூட போயிட்டாங்க, ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பழியை வந்து சுமக்க வேண்டியது காங்கிரஸ் தானே. அந்த இடத்துக்கு காங்கிரஸை அந்த கட்சி தலைவர்கள் தள்ள மாட்டார்கள். ஓகே, அதுதான் அங்க இருந்து அனாலிட்டிக்கலா தான் இதை பேசணும். ஹைப்போதட்டிக்கலா நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நமக்கு இவ்வளவு தெரியுது இல்ல, காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நீங்க காங்கிரஸை விட்டு நீங்க டிவிகேக்கு போனீங்கன்னா யாருக்கு பலம்? அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் பலம். அப்ப பிஜேபியை தமிழ்நாட்டுல பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை வளர விட்ட அந்த பழியை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள தயாரான்னு காங்கிரஸ்ல கேட்குறாங்க. நான் கேட்கல.
இதெல்லாம் காங்கிரஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள்ங்க. சார் ஆஸ் ஜேர்னலிஸ்டா நம்ம எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசுறோம்ல, எல்லாரும் பேசுதானே பேசுறாங்க. கரெக்ட். ஒருவேளை விஜய் கூட போயிட்டாங்க சார், ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்துருச்சு, அந்த ரிசல்ட்டுக்கான பொறுப்பை யார் சார் ஏத்துப்பாங்க காங்கிரஸ்குள்ளார? இந்த ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். இல்ல, இதுக்கு நான் வேற விதமா பதில் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகணும்னா முடிவு யார் எடுக்கணும்? ஹைகமாண்ட். ஹைகமாண்ட் யாரு? ராகுல் காந்தி, இன்னொருத்தர் மல்லிகார்ஜுன கார்கே, 2 பேர் இருக்காங்கல்ல. அந்த முடிவை அவங்க எடுத்துட்டாங்கன்னா தோல்விக்கான பொறுப்பையும் அவங்க தான் எடுத்துக்கணும். சி, இது எப்படி இருக்குன்னா, பிஜேபியில் தமிழிசை அவர்கள் சொன்னாங்கல்ல, ஸ்ட்ராட்டஜி சரியில்லை 2024 அப்படின்னு. அமித்ஷா கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாலையும் திட்டினார்ல. ஆமா, விஜயவாடால எஸ், எல்லாரையும் முன்னாலையும் கூப்பிட்டு கையெல்லாம் காமிச்சார்ல. ஏன் காமிச்சாரு? ஸ்ட்ராட்டஜி யாருது? அண்ணாமலை அவர்களது தான் ஸ்ட்ராட்டஜி. அதை அப்ரூவ் பண்ணது யாரு? ஹைகமாண்ட். ஹைகமாண்ட் அப்ரூவ் பண்ணி தானே 10 முறை பிரதமர் வந்தாரு, 8 முறை அமித்ஷா வந்தாரு. அப்ப நீங்க யாரை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அன்னைக்கு? ஹைகமாண்டை தானே கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. அவ்வளவுதான். ஹைகமாண்டோடைய பர்மிஷன் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. சி, இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளவு நடந்த பிறகும் ஏன் ராகுல் காந்தி பேசாம இருக்காரு? ஆனா திமுகவில் சொல்லப்படுகின்ற தகவல் என்னன்னா, கனிமொழி கிட்ட ஒரு அலையன்ஸை நாங்க பிரேக் பண்ண மாட்டோம்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்க இன்னொரு விஷயங்களும் பாருங்க தாமரை. இப்போ பேசுற எல்லா காங்கிரஸ் தலைவர்களுமே கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்குள்ளேயே போறது இல்லை. சீட்டு அதிகமா வேணும் ஆட்சி. இன்னைக்கு மாணிக் தாகூருடைய ட்வீட்டை நீங்க ரீட் பிட்வீன் த லைன்ஸ் பண்ணீங்கன்னா, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்க போறோம், ஆட்சியில வந்து அன்னைக்கு தேவைன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும், அது மக்கள் முடிவெடுப்பாங்கன்னு தான் சொல்றதே தவிர திமுக கூட்டணியை விட்டு நாங்க வெளியில வருவோம்னு எங்கேயுமே சொல்லல. சி, அது அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இதை தான் நான் 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சிம்பிள்ங்க, டெல்லியில நீங்க உங்களுக்கு வந்து பாஜகவை எதிர்க்கணுமா, இல்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து 2 மந்திரி இல்லை 3 மந்திரி வேணுமாங்கிறது மட்டும்தான் கொஸ்டின். அவ்வளவுதான். நேஷனல் ஆஸ்பிரன்ட் தான் முக்கியம். உங்களுக்கு நேஷ்னல் ஆஸ்பிரேஷன்ஸ் வேண்டாம், எனக்கு தமிழ்நாடு தான் ரொம்ப முக்கியம், 67 எழுந்தது நாங்கள் 2026 பிடிப்போம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வெளில வரலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் காங்கிரஸ் டிசிஷன். சார், இதையும் பாஜக விரும்புகிறாங்க. எப்படியாவது நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் கொடுத்து ஸ்டாலின் தான் மட்டும் இல்லை. பாஜகவுக்கு வந்து பாஜக மட்டும் இல்லைங்க, எல்லா தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும், இந்த அலையன்ஸ் ஒன்றா இருக்கிற வரைக்கும் இந்த அலையன்ஸோட அரித்மெட்டிக்கை பிரேக் பண்ணுறது கஷ்டம். எஸ், பியூர்லி மேத்தமெட்டிக்ஸ், பியூர்லி கெமிஸ்ட்ரி. கருணாநிதி அவர்கள் இருந்தபோது கூட ஓட் டிரான்ஸ்ஃபர் இவ்வளோ ஸ்மூத்தாக ஆகலை. கரெக்டாக ஸ்டாலின் அதை என்ஷூர் பண்ணியிருக்காரு. ஏன் என்ஷூர் பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய நல்லதுக்காக என்ஷூர் பண்ணியிருக்காரு, அவருடைய சுயநலத்துக்காக என்ஷூர் பண்ணி. நீங்கள் அதை அரசியலில் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதைன்னு எடுத்துக்கோங்க, திமுக வந்து ஆட்சிக்கு வரணுங்கிற சுயநலம்னு எடுத்துக்கோங்க, எப்படி எடுத்துக்கிட்டாலும் அட் எண்ட் ஆஃப் தி டே என்ன ரிசல்ட்டு? 3 தேர்தலில் தொடர்ந்து நீங்கள் கான்சிக்யூட்டிவ் எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? பார்லிமெண்ட்டுக்கும் போயிருக்கீங்க, அசம்பிளிக்கும் போயிருக்கிறீங்க. பார்லிமெண்ட்டில் 40 அவுட் ஆஃப் 40 அடிக்கிறீங்க 20 வருஷம் கழிச்சு. அது எதனால? அதுவும் 2 எலெக்ஷன் 39 அடுத்தடுத்து எடுக்கிறீங்க. அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்க, லோக்கல் பாடியில் ஜெயிக்கிறீங்க. அப்போ இந்த அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த அலையன்ஸை உடைக்கணுங்கிறது தான் பிஜேபியோட எண்ணம். அது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அதுதான் எண்ணமா இருக்கும். இன்னைக்கு அதே நிலைமையில திமுக இருந்திருந்ததுன்னா, அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னா திமுகவும் அதை உடைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யாருக்கு அதிகாரம் இருக்கோ, யார் வந்து இன்னைக்கு தாமரையும் சிவப்பிரியனும் உட்காந்து பேசுறாங்க. இன்னைக்கு சிவப்பிரியன் கிட்ட பவர் அதிகமாக இருந்தால் சிவப்பிரியன் வந்து தாமரையை பிடிச்சிக்கிட்டு ரேக் பண்ணுவார். நாளைக்கு தாமரைக்கு அதிகாரம் வந்தால் தாமரை சிவப்பிரியனை ரேக் பண்ணுவார். இவ்வளோதான் பாலிடிக்ஸ். இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. யாருக்கு அதிகமாக நம்பர்ஸ் இருக்குதோ, இன்னைக்கு வந்து யாருக்கு யார் அதிகமாக தேவையோ. நான் இதையும் சொல்கிறேன், திமுகவுக்கும் காங்கிரஸ் வேணும் தான். எஸ், காங்கிரஸ் வெளியில் போயிட்டாங்கன்னா திமுகவுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக். அது தெரிஞ்சுதான் முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் மீதான விமர்சனங்களை தவிர்த்து கொண்டு வருகிறார். ஓகே, இன்னைக்கு பேசினது கூட தெளிவான பேச்சு. அதுவும் இல்லாமல் மினிஸ்ட்ரியில் உள்ள ஒரு சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பேசுகிறாங்க. அது திமுகவுக்கு எப்போவுமே பழக்கங்க. அது திமுகவில் எப்போவுமே அது பழக்கம். அந்த செகண்ட் ரங் லீடர்ஷிப்பை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது யார் இருந்தாலும் அந்த கட்சியில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தளபதி அவர்கள் பேசியதெல்லாம் ரொம்ப தவறுங்க.
கூட்டணி கட்சிக்காரங்கள அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு தானே இத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க. காங்கிரஸ்க்கு 4.5% ஓட்டுங்கிறாங்க, 3% ஓட்டுன்னு வச்சுப்போம். ஆனால் காங்கிரஸ் உங்களுக்கு கொண்டு வர்றது கிட்டத்தட்ட 10% ஓட்டு. ராகுல் காந்தின்னு ஒரு இமேஜ் இருக்குது. ராகுல் காந்தி இஸ் அ ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் இன் தமிழ்நாடு. ராகுல் காந்தி முகத்தை அவர் காட்டினார்னா காந்தி ஃபேமிலி, ராஜீவ் காந்தி பையன், இந்திரா காந்தி பேரன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு. இன்னொன்று, எல்லா 2017 தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த சர்வே வேணாலும் எடுத்து பாருங்க, ப்ரிஃபர்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தமிழ்நாடு இஸ் ஒன்லி ராகுல் காந்தி. அது தெரிஞ்சதுனால தான் 2018 டிசம்பர் மாதம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணார். அது காங்கிரஸுக்காக அனௌன்ஸ் பண்ணல, அவர் ஜெயிக்கிறதுக்காக அவர் அனௌன்ஸ் பண்ணாருங்க. அன்னைக்கே நான் அனாலிசிஸ் எழுதியிருக்கேன் டெக்கனேரில். அது அவருக்கான ஸ்ட்ராட்டஜி. எல்லா கட்சிகளும் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் எடுப்பாங்க. காங்கிரஸ்க்கு 2 ஆப்ஷன் தான் தாமரை. இப்போ சீட்ஸ் அவங்க அதிகரிக்கணும்னா அவங்க போய் பேனலில் பேசி வாங்கிக்கலாம். ஓகே சார். சார் நான் அதை நோக்கி தான் சார் வரேன். அதாவது கூட்டணிக்குள்ளே இருக்காங்க, சீட்டுக்காக தான், அதிக சீட்டுக்காக தான் காங்கிரஸ் இப்படிப்பட்ட முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதிக சீட்டு காங்கிரஸ் அடிப்படையில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, விஜய பார்கெனிங் சிப்பை யூஸ் பண்ணலாம்னு அவங்க நினச்சாங்க. ஓகே. அது டிஎம்கே அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. ஏர்லி இந்த டே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க எதுக்கு டிசம்பர்லேயே நம்மக்கிட்ட கூட்டணி பேசுகிறாங்க? ஏன்னா வழக்கமாக கிரிட்டிசைஸ்லாம் கிடையாது. காங்கிரஸ் கடைசியில் தான் வேட்பாளர் பட்டியலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் தான் வேட்பாளரை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுதா அவர்கள் லாஸ்ட் நாடாளுமன்ற எலெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. 96லலாம் நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும்போது 3 மணிக்கு நாமினேஷன் முடியுதுன்னா 1 மணிக்கு பிஃபார்ம் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் மூத்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியும். ஓகே. அதனால் அந்த வரலாறெல்லாம் காங்கிரஸில் இருக்குது. அதனால் இப்போ புதுசாக இவங்க சொன்னாங்கல்ல, இந்த நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதெல்லாம் டிஎம்கே நம்பலை. என்ன இது புதுசாக இருக்குது, காங்கிரஸ் லாங்குவேஜே கிடையாது, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அந்த கிரிட்டிசிசத்துக்குள்ளே போனோம். காங்கிரஸை வேலை பார்ப்பாங்க. அவங்களை கன்னியாகுமரியில் அவங்க வேலை பார்க்கலன்னா எப்படி திமுக ஜெயிக்குமா? காங்கிரஸ் வேலை பார்க்க தான் பார்க்குறாங்க. எங்கெங்கே அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க வேலை பார்க்க தானே பார்க்குறாங்க. பார்க்காமலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு திமுக அளவுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பட் காங்கிரஸ் வேலையே பார்க்கறது இல்லைன்னு திமுக ஐடிவிங்களா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவங்க திருமாவளவனையே ஜாதி கட்சி தலைவர்னு சொன்ன கட்சி தானே அது. சொன்னாங்களா இல்லையா? திருமாவளவனை ஜாதி கட்சி தலைவர் அவர்கள்னு சொல்லுவார். யாராவது ஏற்றுப்பாங்களா? இது என்ன மரியாதை? அலையன்ஸ் லீடர்ஸ்க்கு அந்த ஐடிவிங்கில் மரியாதையே கிடையாது. சாம்சங் டைமில் எவ்வளவு லெஃப்ட் பார்ட்டி லீடர்ஸை எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எவ்வளவு கேவலமாக பேசினாங்க, என்னென்னமோ பேர் வச்செல்லாம் பேசினாங்க. ஐடிவிங்கெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு தான் பேசணும் டிஎம்கேல. ஓகே சார். எவ்வளோ சீட் சார் காங்கிரஸ் கேட்குறாங்க? எவ்வளோ கொடுக்க டிஎம்கே ஒத்து வந்திருக்காங்க? காங்கிரஸ் ஒரு 36-37 சீட்டு கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரி. திமுக 25-28 கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பாங்க. இது எனக்கு கிடைச்ச தகவல். ஓகே. 28+1 நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க குட் டீல். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் என்ன, எனக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் பேசித்தானே பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட என்கிட்டையும் பேசுகிறாங்க ஒரு சிலர். நல்ல இதுங்க, 28 தொகுதியில் நிற்போங்க, 24 தொகுதி 23 தொகுதி ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க, போதுங்க. ஓகே. அப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னொன்று, இந்த ஆட்சியில் பங்கு அப்படி வந்தால் தான் கட்சி வளரும்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல. அதுக்கு ஒரு மூத்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர், சரிங்களா, அவர் பேர் வேண்டாம், அவர் போன மாதம் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு, 10 வருஷம் நாம் யூபி ஆட்சியில் இருந்தோம், 1967க்கு அப்புறம் 1.5 டேர்ம் தவிர நாம் தான் ஆட்சியில் இருந்தோம், மத்தியில் கட்சி வளர்ந்துருச்சா? கேட்டிருக்காருங்க. இல்லைன்னு சொல்லுங்க யாரையாவது ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு மூத்த நிர்வாகி கேட்டிருக்காரு. கட்சி ஏன் வளரலன்னா யாரும் வளர்க்குறது இல்லை கட்சியை. கட்சி வளரணும்னா கீழேருந்து வளரணும், லோக்கல் பாடியிலேருந்து வளரணும், அதுக்கு வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. லோக்கல் பாடியில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனாலும் அந்த இடத்துல ஒரு போட்டி வேட்பாளர் நிப்பாட்டி திமுக அங்கே என்ன பண்ணணும்னா அங்கே தான் அந்த லோக்கல் லீடர்ஷிப் உடைய ரோல் வருது. நீங்கள் சிஎம் கிட்ட போய் உட்காரணும்.
என்னங்க சொன்னீங்க அப்படின்னு திமுக கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும். இது காங்கிரஸ்க்கு மட்டும் நடக்கல சார், விசிகாவுக்கும் அததான் சொல்றேன் தாமரை. நீங்க சட்டமன்றத்துல ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு புகழ் பாடிட்டு அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னால வந்து பேசுனீங்கன்னா என்ன நியாயங்கிறதா? இங்க காங்கிரஸ் தொண்டர்களே கேட்கிற கேள்விதான் இதெல்லாம். அசெம்பிளியில பாக்குறோங்க, யாருமே திமுகவை எதிர்த்து எந்த கூட்டணி கட்சியினரும் பேசுறதே கிடையாது. வேல்முருகன் மட்டும்தான் பேசுவாரு, வேற யாருமே பேச மாட்டார். நான் 4 வருஷமா அசெம்பிளி கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி, ராகுல் காந்தி எம்பிக்கள் போய் பார்த்தாங்க, தமிழக நிர்வாகிகள் போய் பார்த்தாங்க, நேற்றைக்கு மாவட்ட தலைவர்கள் போய் பார்த்தாங்க. மாவட்ட தலைவர்கள் அது மீட்டிங் இல்லைங்க, ட்ரைனிங் செஷன். அதெல்லாம் ஒன்றும் டிஸ்கஷன் அவங்க கிட்டலாம் யாரும் கேட்கல, எதையும் இங்கெல்லாம் கேட்கல. அவங்க கிட்ட ஒப்பீனியன்லாம் கேட்கல. அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டுலாம் காங்கிரஸ் பண்ணாது. ஓகே, அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கட்சி எப்போ வளர்ந்துருக்கும். இன்னைக்கு நேற்று வளர்றது இல்லை. இதெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சிங்க. இல்லைன்னு சொல்லுங்க. டெஃபிஷியன்சிஸ் இருக்குல்ல காங்கிரஸ்ல. நீங்க இப்பதானே 2014 செட்பேக்ல இருந்து இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து வரீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே 2 தான் தாமரை. எங்களுக்கு பார்லிமெண்ட் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பாஜகவை அங்க எதிர்க்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், எங்களுக்கான உரிய மரியாதை வேண்டும்னா கூட்டணியிலேருந்து அவங்க விலகிடுவாங்க. இல்லை அங்கே முக்கியம் இங்கேயும் மரியாதை முக்கியம்னா டிஸ்கஷன் டேபிளில் உட்காந்து ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், ஃபைனல் டீல் வந்து மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார், அதுவும் இவங்க யாரும் இங்கே முடிவு பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாதுங்க. அது நிச்சயமாக முடியாது சார். அது காங்கிரஸோட ஸ்ட்ரக்சரில் அது பண்ண முடியாது. கிரீஷோடங்கிற திமுக தலைமை ரொம்ப பிரச்சனையா பாக்குறாங்க போல இருக்கே சார். வேற யாராவது வரட்டும், நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற சிக்னல்ஸும் அங்கிருந்து வர மாதிரி நமக்கு அது இருக்கு. பட் அது ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபைனலா அவரும் இவரும் தானே பேச போறாங்க, சரி வந்தா வரட்டும் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்க. அதை காங்கிரஸும் ஒரு சில இடங்கள்ல இறங்கி போவாங்க. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தாங்க 20 வருஷம் கூட்டணியில இருக்காங்க. திமுகவுக்கு என்ன பிரஷர் பிஜேபி கிட்ட இருந்து? காங்கிரஸ் நீங்க கிளட்டி விடுங்கிறது தானே பிரஷரு. நீங்க ஏன் காங்கிரஸ்க்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கீங்கன்றது தானே பிரஷரா இருக்குது. இதுல இன்னொரு விஷயங்களும் இருக்குது. திமுக உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எல்லாரும் வாசிஃபரஸா காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிற கம்ப்ளைண்ட்டும் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. திரு செல்வ கணபதி, திரு கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், இவங்கெல்லாம் தான் வந்து லங் பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா எங்களோட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஒரு சில புது நியூ எம்பிஸ் எல்லாம் வர்றதே கிடையாது, வந்து கத்துறதே கிடையாது அதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அந்த இதுவும் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கனிமொழி முதல்ல வந்து நிற்பாங்க சார், முதல்ல பாலு சார் வந்து நிற்பாரு, ஆனால் நியூ புது எம்பிஸ் வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. நீங்க டிஆர் பாலுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் இப்போ கவர் பண்ண அனுபவம் இருக்குது. அவரெல்லாம் ஏஞ்சி நின்னாருன்னா ஸ்பீக்கர் பயப்படுவாருங்க. தம்பிதுரையும் அதே மாதிரி தான். அந்த டைமில் வந்து அவங்களாம் அவ்வளோ வாசிஃபரஸாக சண்டை போடுவாங்க. துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய டைம் தம்பிதுரை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது ஜெயலலிதா அவர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் ரைஸ் பண்ணுங்கன்னு. அவர் அவ்வளோ வாசிஃபரஸாக ரைஸ் பண்ணுறாரு. காவேரி இஷ்யூன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இஷ்யூ, என்ன இஷ்யூன்னு ஞாபகம் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது 2014 இத்தனைக்கு ஒரு துணை சபாநாயகர் அவர். அதனால தான் சொல்றது, இந்த 2 கட்சிகளுமே வந்து தேசிய கட்சியை ஒரு 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 இடத்துல வைப்பாங்க, வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூடங்க நான் என்ன சொல்றேன்னா, இது திமுக ஸ்டாலின் பேசுனது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் சேர்த்து தான் அவர் பேசியிருக்கிறார். எடப்பாடி அவர்கள் பேசுறாருல திராவிட கட்சிகள் அப்படின்னு, அவர் திமுகவுக்கும் சேர்த்து தான் பேசுறாரு. இந்த 2 திராவிட கட்சியுமே தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தது இல்லைங்க, தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தது இல்லை. அதுதான் மேட்டர். அட் எண்ட் ஆஃப் த டே என்ன, தமிழ்நாட்டை விட்டு கொடுத்துட்டாங்களா 2 திராவிட கட்சியும்? அதிமுக வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். அதிமுக வந்து ஓலா கம்பெனின்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2021 போட்டாங்க. அவங்க ஆட்சி போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால். திமுக வரும்போது கிட்டத்தட்ட அந்த பில்டிங் வந்து 4 மாதத்தில் எழுப்பிட்டாங்க. ஓகே, டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, அதே ஓலா நிறுவனத்துக்கிட்ட ஒரு 2 வருஷத்தில் 2023 10,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டீல் போட்டாங்க. அவர் 2000 போட்டு கொடுத்துட்டு போனாரு, இவங்க அது 5 times 10,000 crores. டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி, ஹூண்டாய் திமுக ஆட்சியில் வந்திருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும், ஃபோர்டு ஏடிஎம்கே ஆட்சியில் வரும்.
எக்ஸ்டென்ஷன் டிஎம்கே பீரியட்ல வரும். அதுதான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு பண்ணது. சாதனைகள். இப்போ இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி வந்திருக்குல்ல, டாடா ஃபேக்டரி. அது நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க எக்ஸ்பேன்ஷன் கேட்டாங்கன்னா அதிமுக இன்னும் ஒரு 10,000 கோடி எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு தான் கேட்பாங்க. டிஎம்கே கொண்டு வந்த ப்ராஜெக்ட் வேணான்னு அதிமுக சொல்லாது, அதிமுக கொண்டு வந்த ப்ராஜெக்ட் டிஎம்கே சொல்லாது, நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. சொன்னதே கிடையாது இது வரைக்கும். நிறைய பியூரோக்ராட்ஸ் வந்து வெளியில போகும்போது பேசுறது இதுதான். தமிழ்நாட்டில் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் கூட அந்த கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் இங்க வந்து என்னதான் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கலனாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்த திட்டத்தை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை யாருமே டச் பண்ணது கிடையாது. டச்சே பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்களே டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா அது காரணம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான். இது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுங்கிறதுனால தான் 2 கட்சிகளும் ஒரே கோர்ட்டில் நேரில் வந்து ஜிஎஸ்டியை எதிர்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட கட்சிகள்னு பேசும்போது அவர் திமுகவுக்கு சேர்த்து தான் பேசுகிறாரு. முக ஸ்டாலின் அவர்களும் திராவிட கட்சிகள்னு பேசும்போது அதிமுகவுக்கு சேர்த்து தான் பேசுகிறாரு. கடைசி கேள்வி சார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிஎம்டிகே எங்கே போக போகிறாங்க, யார் கூட செட்டில் ஆக போகிறாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க ஏடிஎம்கேக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது 2 விஷயம். ஒன்று வந்து ஏடிஎம்கேல ஒரு 2 சீட் அதிகமாக கொடுக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் இருக்கிற இடத்துக்கு அவங்க வர விரும்பலை. ஓகே. பழைய பஞ்சாயத்து ஒன்று இருக்கு, பெரிய பஞ்சாயத்து ஒன்று இருக்கு அவங்களுக்குள்ள. ஓகே. அதை சொன்னோம்னா திருப்பி காங்கிரஸ் குறை சொல்ற மாதிரி இருக்கும். சரி, வரலாறு நீங்க மாற்ற முடியாதுல்ல. ஓகே. 2013 கருணாநிதி அவர்களுடைய திமுக வெளியில வருது சென்ட்ரல்ல இருந்து. ஆமா. காங்கிரஸ்ல இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் விஜயகாந்த் அவர்களை போய் பார்த்து நம்ம இங்க 3வது அணி அமைப்போம் தமிழ்நாட்டில் அப்படின்னு பேசுறாங்க. 2013 அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு. 29 எம்எல்ஏ வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏ இருக்கு. ஆனா இந்த மாசம் ஒரு ராஜ்யசபா வருதுன்னு, உங்ககிட்ட இருக்கிற ஆட்களும் எங்ககிட்ட இருக்க ஆட்களும் சேர்ந்தா ஒருத்தர் அனுப்பலாம். நீங்கள் சுதீஷ் இல்லை பிரேமலதா அவங்கள நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். 2014 தேர்தலில் பிஜேபி எதிர்த்து அதிமுக ஒரு கூட்டணி பண்ணோம், திமுக ஒன்று பண்ணோம், நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாம் பண்ணி பிஜேபியை தனிமைப்படுத்தலான்னு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து காங்கிரஸ் பெரிய கட்சி, அவருக்கு காங்கிரஸ் மீது எப்பவுமே ஒரு சிம்பத்தி அபிமானம் உண்டு. ஓகே. எப்பவுமே அபிமானம். ஓகே. அவர் பிஜேபியை பெருசாக விரும்பினது கிடையாது. சரி. அவர் காங்கிரஸை பற்றி பெருமையாலாம் பேசியிருக்கிறார். ஓகே. ஸோ போய் சொல்கிறாங்க, அவர் காங்கிரஸ் வருது இந்த வருஷம் நம்ம தலைமையில் கூட்டணின்னு வேற சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அதிமுக அலையன்ஸில் போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த மனக்கசப்புகள் வருது, அவருடைய கிராஃப் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு எலிவேஷனாக பார்த்தாரு. எல்லா டீலெல்லாம் இவங்க இங்கே கீழே பேசி முடிச்சிட்டாங்க. கருணாநிதி என்ன முன்னாடி சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணி, கனிமொழி 2வது முறை எம்பியாக போனோம், உங்கள் 5 பேரை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மேடம் ஃபோன் பண்ணி ஞானதேசிகன் அப்போ தலைவர், ஓகே, ஆஸ்க் அவர் பீப்புள் டு ஓட் ஃபார் கனிமொழி, ஓட் ஃபார் கருணாநிதிஜின்னு சொல்லிட்டாங்க. ஐ வில் நாட் கோ அகெயின்ஸ்ட் கருணாநிதிஜி, அவ்வளோதான். சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு கருணாநிதி. ஓகே. மிகப்பெரிய மரியாதை. அவங்க நிறைய பேரை வந்து அவங்க வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க தாமரை. நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். 10 ஜன்பத்தில் வந்து அவங்க வீடு வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே. அவங்களாம் அந்த அவர் வந்து அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் வந்து வீல் சேரில் தான் வருவாங்க. ஆமாம். வீல் சேரில் வரும்போது அந்த அவர் அந்த சால்வை போடும் போது அவர் குனியை ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே இருங்க, நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு போடுவோம். பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. ஸோ சொல்லிட்ட உடனே விஜயகாந்த் அப்செட் ஆகிட்டார். நான் போய் கேட்கல, அவங்களாம் வந்தாங்க. அது ஒரு நம்பிக்கை துரோகமாக அவர் நினைச்சிட்டார். அன்னைக்கு இப்போ விஜய் பிரபாகரன் ஜனவரி 9 விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, காங்கிரஸ் போகாதீங்க. இதுதான் பேக்ரவுண்ட். ஓகே. ஸோ அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது சரி. இன்னொன்று, தேமுதிகவில் நிறைய பேர் நினைக்கிறதுன்னா, இது வரைக்கும் திமுகவை எதிர்த்தே அரசியல் பண்ணிட்டோம், அவங்கள ஆதரித்து ஓட்டு கேட்குறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல, அதை ட்ரை பண்ணுமான்னு யோசிக்கிறாங்க. பட் அவங்க எப்போவுமே வந்து அந்த சீட் அதிகமாக இருக்கிற இடத்துல போகிறது வந்து அவங்களுடைய வாடிக்கை. யாரும் அதுவும் இல்லாமல் பிஜேபியே வந்து அதுதான் சொல்கிறேன், அவங்க டைரெக்டாக இவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த டீல் செட் ஆகிடும்.
பட் காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிஎம்கே அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. டிஎம்டிக்கு போனால் நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஓட்டை எப்படி வர வைக்கிறதுன்னு டிஎம்கே பார்க்கும். சி அது அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் எல்லா கூட்டணியும் சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அவங்க ஆஃபர் பண்ணி பார்த்தாங்க, அவ்வளோதான். 2019 ஸ்டாலின் அவர்கள் வந்து நேராக விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கே போனாங்க. ஓகே, சாலிகிராமத்துக்கு போயிட்டு, சாலிகிராமம் விருகம்பாக்கமாக போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப நேரம் அந்த ஃபோட்டோலாம் அப்போ ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த ஃபோட்டோ விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த இது போட்டிருப்பாரு, அந்த கூலர்ஸ் போட்டிருப்பாரு. விஜயகாந்த் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லைவ்லியாக இருப்பார். அந்த ஃபோட்டோஸ்லலாம் வந்து அப்படியே ஹக் பண்ணுறது, அது வந்து ரொம்ப இயற்கையாக பண்ணுவார் அவர். அதில் செயற்கையே இருக்காது, ரொம்ப இயற்கையாக பண்ணுவார். எல்லாம் யாராவது ஒரு முறை டெல்லிக்கு வந்தார் அவர், பத்திரிகையாளர்கள்லாம் பார்க்குறது. முதல்ல கேட்ட கேள்வி எல்லாம், பத்திரிகை சந்திப்புலாம் முடிஞ்சிருச்சு, ஓகே இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு. இன்ட்ராக்ஷன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் தம்பி, வாங்க முதல்ல சாப்பிட்லாம், அப்படிதான் கூப்பிட்டு போவார். 2 ஆயிடுச்சு, இப்போவே டைம் ஆயிடுச்சு தம்பி, வாங்க போகலான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டு முறை நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு சாப்பிட்டாரு. கூடவே உட்காந்தார், ஒவ்வொரு டேபிளுக்கும் போய் உட்காந்தார். சரி, உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 3:30 ஆயிடுச்சு, ஃப்ளைட் இல்லை, ரூமுக்கு போகலன்னா இல்லை அவங்களுக்குலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு யார் யாருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாரோ எல்லாருக்கிட்டையும் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போனோம். ஓகே, கூட பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார். அந்த மாதிரி அவர் நேரில் போகும்போதே அவங்க முடிவு எடுக்கலை. அப்போவே வேண்டாம், நாங்கள் பாஜகவோட போயிடுறோன்ற முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ பிஜேபி அலையன்ஸ்க்கு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அவங்க வந்து ஒரு வேல்யூ அடிஷன். அவங்கள நீங்கள் என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, 1000 ஓட்டு 1500 ஓட்டு தொகுதிக்கு வச்சிருக்காங்க. அந்த அலையன்ஸ்க்கு போயிடுச்சுன்னா அது ஜெல் ஆகிடும். ஓகே, அந்த அலையன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஜெல் ஆயிடும். இன்னொன்னு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு வேல்யூ அடிஷன் தான். கீழே போய் இறங்கி இப்போ ஒரு தொகுதியில, இப்போ எங்க திருத்தணி தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 ஓட்டு இருக்குங்க அவங்களுக்கு. 10,000 ஓட்டுன்னு எக்ஸாஜரேஷனா 5,000 ஓட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தொகுதியில வந்து நாயுடு சமுதாயத்துல கொஞ்சம் இருக்கும், அவங்களுக்கு அந்த அஃபினிட்டி இன்னமும் இருக்கு. டிஎம்டிகே வந்து என்டிஏ கூட்டணிக்கு வேல்யூ அடிஷன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க பத்திரிகையாளர்களை திட்டட்டும், பட் பத்திரிகையாளர்கள் உண்மையை பேசதான் பேசுவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக காங்கிரஸில் நடந்த பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. சார் நன்றி.